விஜய்க்கு வந்து இந்த சிக்கல் வந்து புதுசு கிடையாது. அவருடைய ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா சிக்கல்ல தான் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நாளிலிருந்து நான் பார்க்குறேன், அவருடைய புது படம் எதெல்லாம் வரும்போதோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும். அதே மாதிரி தான் வந்து இந்த படமும் ஜனநாயகனுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி அரசியலுக்கே வந்துட்டார். அரசியலுக்கு வந்ததுனால பல மடங்கு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் மக்கள் எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷனாக, பொங்கலோடு இந்த படத்தை பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து ஏமாற்றம் தான் நினைக்கிறேன். இந்த படம் வருமா என்னன்னு தெரியல. எல்லாம் நான் பெங்களூரு, கேரளா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அப்படி ரெடியாக இருக்கிறாங்க செலிப்ரேட் பண்ண. கட் அவுட்டு, பேனர், பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் மூவி எப்போது கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் விஜய் சாருக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சும்மாவே படம் வரும்போது சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் அரசியல் வந்துட்டோம், எவ்வளோ பேர் எதிர்க்கிறோம், எப்படி இருக்குமோன்னு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அதாவது சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதெல்லாம் போராடி தான் அது வெளியில் வரும். பொங்கலுக்கு இந்த படம் வரலனாலும் பரவாயில்ல, பொங்கல் கழிச்சு வந்தாலும் அப்போ தான் பொங்கல் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இல்லைனாலும் விஜயுடைய ரீரிலீஸ், அதாவது ஒரு பழைய படம், ஒரு துல்லாத மனம் துள்ளும், காதலுக்கு மரியாதை ரீரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக போகும். இருக்கிற வெறியில் பசங்க என்ன பண்ணுவாங்க, விஜயுடைய எந்த படம் வந்தாலும் சரி மாசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடி. அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஜனநாயகன் அவளுடன் பார்க்க. ஆனால் கேள்விப்பட்டது என்னன்னா, எவ்வளோ 4 லட்சம் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு அது வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களாம், அந்த பணத்தோடு செட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. ஸோ இது வந்து எதிர்பார்ப்பை விட அதிகமான சிக்கலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.